2 மதிப்பெண் வினாக்கள் இயற்பியல். மின்னோட்டத்தின் காந்த விளைவும் ஒளியியலும். பின்வரும் கூற்றில் மின்னோட்ட திசைமாற்றிக்கு பொருந்துவது: அ. கால்வனாமீட்டர் அதன் அளவிலா நிலைக்கு திசைமாற்றியை பயன்படுத்திக் கொள்ளும். ஆ. மின்மாற்றி மின்னழுத்தத்தை உயர்த்துவதற்கு திசைமாற்றியை பயன்படுத்திக் கொள்ளும். இ. மின்மோட்டார் மின்னோட்ட திசையை மாற்றிட திசைமாற்றியை பயன்படுத்திக் கொள்ளும். இதில் பொருந்துவது: இ. மின்மோட்டார் மின்னோட்ட திசையை மாற்றிட திசைமாற்றியை பயன்படுத்திக் கொள்ளும் என்பது பொருந்தும். அடுத்த வினா, கோடிட்ட இடங்களை நிரப்புக. மோட்டார் நிலைக்காந்தம். வாணிப ரீதியிலான மோட்டார் மின்காந்தங்கள். அ. குவியத்தொலைவு மீட்டரில் குறிக்கப்படுமெனில் லென்ஸின் திறன் டயாப்டர். பின்வரும் வாக்கியத்தில் பிழைகள் இருப்பின் திருத்தவும். காந்தப்புலம் எண் மதிப்பு மட்டும் கொண்ட அளவு. திருத்தம்: காந்தப்புலம் எண் மதிப்பும் திசையும் கொண்ட அளவாகும். ஆவினா, காந்த விசைக்கோடுகள் காந்த தென்முனையில் தொடங்கி வடமுனையில் முடியும். திருத்தம்: காந்த விசைக்கோடுகள் காந்த வடமுனையில் தொடங்கி தென்முனையில் முடியும். கடத்தியொன்றின் வழியே ஒரு திசையில் மின்னோட்டம் பாயும்போது காந்த ஊசியின் வடமுனை கிழக்கு நோக்கி விலகல் அடைகிறது. மின்னோட்டம் எதிர் திசையில் பாயும்போது மேற்கு நோக்கி விலகல் அடைகிறது. இதனின்றும் நீ அறிவதை கூறு. விடை: மின்னோட்டம் பாய்வதால் தோன்றும் காந்தப்புலத்தின் திசை மின்னோட்டத்தின் திசையை சார்ந்தது என அறியலாம். பின்வரும் கதிர் வரைபடம் குழியாடியில் பிம்பம் தோன்றுவதை குறிக்கும். அ. அதிலுள்ள தவறைக் கண்டு சரியான கதிர்படம் வரையவும். அதில் உன் திருத்தத்திற்கான விளக்கம் தரவும். படம்: ஆடி மையம் மற்றும் வளைவு மையம் ஆகியவற்றை இணைக்கும் நேர்கோடு குழியாடியின் முதன்மை அச்சு ஆகும். குழியாடியின் குவியத்தின் வழியே செல்லும் படுகதிர் எதிரொளிப்புக்கு பின் முதன்மை அச்சுக்கு இணையாகச் செல்லும். அடுத்த வினா, போக்குவரத்து கட்டுப்பாட்டு விளக்குகளில் டேஸ் நிற விளக்கு பயன்படுத்துவதன் காரணம் அதன் டேஸ் அலைநீளம். போக்குவரத்து கட்டுப்பாட்டு விளக்குகளில் சிவப்பு நிற விளக்கு பயன்படுத்துவதன் காரணம் அதன் அதிக அலைநீளம். அடைப்புக்குள் சரியான சொற்களை கொண்டு அட்டவணையை நிரப்புக. குவியாடி, சமதள குவியாடி, குழியாடி, சமதள ஆடி. குழியாடி பற்களின் பெரிய பிம்பம் தெரியும். குவியாடியில் பின்புறம் உள்ள வண்டியின் நேரான பிம்பம் தெரியும். கீழ்கண்டவற்றை குறிக்கும் கண்ணின் பாகங்களை எழுதுக. அ. கண் பாவையை கட்டுப்படுத்தும் இருண்ட தசைப்படலம் டேஷ் ஐரிஸ் என்பது விடை. ஆ. கண்ணில் பொருளின் பிம்பம் உண்டாகும் பரப்பு டேஷ் விழித்திரை. மயோபியா என்பது கண்ணின் ஒளிவிலகலில் ஏற்படும் கிட்டப்பார்வை குறைபாடு ஆகும். இந்த குறையுள்ளவர்கள் அருகிலுள்ள பொருள்களை தெளிவாக பார்க்கலாம். சரியான திறனுள்ள குழிலென்சு கொண்டு இக்குறையை சரி செய்யலாம். இதே வகையான வேறு 2 வகை குறைபாடுகளை குறிப்பிடுக. விடை: ஹைப்பர்மெட்ரோபியா, பிரஸ்பைபோபியா. அவற்றை சரி செய்யும் விதத்தை உணர்த்துக. ஹைப்பர்மெட்ரோபியா என்பது தூரப்பார்வை எனப்படும். தொலைவில் உள்ள பொருள்களை தெளிவாக காண இயலும். அண்மையில் உள்ள பொருள்களை தெளிவாக காண முடியாது. தகுந்த திறனுடைய குவிலென்ஸை பயன்படுத்தி இக்குறையை சரி செய்யலாம். பிரஸ்பைபோபியா என்பது அருகில் உள்ள பொருள்களை தெளிவாகவும் வசதியாகவும் பார்ப்பது சிரமம். 2 குவிய கண்ணாடிகளை கொண்டு இக்குறையை சரி செய்யலாம்.
கீழ்க்கண்ட படத்தில் எந்த காந்த ஊசி காந்தப்புலத்தின் திசையை சரியாக காட்டுகிறது? இதில் A, B, C, D என்ற காந்த விலகல் ஊசிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் A என்பது சரியான விடை. அடுத்த வினா, வானியல் ஆய்வாளர் விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது வானம் நீல நிறத்திற்கு பதிலாக இருண்டு காணப்படுகிறது. காரணம் தருக. விடை, வளிமண்டலத்தில் ஒளிச்சிதறலின் காரணமாக வானம் நீல நிறமாக காட்சியளிக்கும். விண்வெளியில் வளிமண்டலம் இல்லை, எனவே ஒளிச்சிதறல் கிடையாது. எனவே வானம் இருண்டு காணப்படுகிறது.